லைஃப்ல சக்சஸ்ங்கிறது நம்ம எவ்வளவு அன்பை சம்பாதிக்கிறோன்றது ஒரு பக்கம். இன்னொன்னு, நம்ம தோத்துருவோமோன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குல்ல. அந்த பயம் எப்ப இவன் ஜெயிச்சிருவானோன்னு மற்றவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ். இதுக்குள்ள 1000 விமர்சனம் வரும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். நல்ல விமர்சனங்கள் வந்தா நம்மளை திருத்திக்கிறதுக்கு எடுத்துப்போம். தேவையில்லாத, ஏன்னா விமர்சனங்கள் பார்க்காத ஆளே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் பிடிச்சவர் தான். அவர் என்ன சொன்னாங்க, 90s வந்தாலே நர்வஸ் ஆயிடுவாரு, அவர் அவுட் ஆயிடுவார். டேய் 100 அடிச்சவனாடா 90 வந்தா நர்வஸ் ஆகுறான், என்னடா பேசுறீங்கன்றது இருக்கும். இந்த பக்கம் இப்போ வந்தா ஒரு ஐபிஎல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது தோனி அவரை பத்தி அவர் எதுக்கு நாங்க எதுனா 5 ஐபிஎல் கப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருக்கு. இதை போய் நீங்க இவர் இருக்கலாமா போலாமான்னு. ஸோ அப்பேற்பட்ட சாதனை பண்ண அவருக்கே விமர்சனங்கள் வருதுன்னா நம்ம இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். நம்ம மேலே விமர்சனங்கள் வரும், அதுல நல்லதை எடுத்துப்போம். என்ன நம்ம மேல புதுசா விமர்சனம் வருது, முகம் தெரியாத ஆட்கள் நம்ம கான்பிடன்ஸ் உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க முதல்ல இதாயிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்க யாரையும் போட்டியா நினைக்கிறது இல்லை, யாரையும் ஜெயிக்கிறது இல்லை, அன்பை சம்பாதிக்கிறது. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு.